அரசு விடுதிகளில் தங்கும் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்கள் மீதான கண்காணிப்பு குறித்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நான் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டலோட தரம் நல்லா இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அப்போதைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒழுக்கமான கட்டுப்பாடு இருந்துச்சு. ஆசிரியர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட அந்த ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்க அந்த ஹாஸ்டலுடைய தரம் பாதுகாப்பெல்லாம் அடிப்படை உரிமைகள்லாம் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இங்க ஹாஸ்டல் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் அதை சரியான முறையிலையும் பயன்படுத்த மாட்டாங்க. அதாவது அரசு விடுதின்னு சொல்லுவாங்க. இந்த விடுதிகள்ல பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முறையாக உணவு வழங்கப்படுவதில்லை அப்படின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு மாணவர்கள் மத்தியில் இருக்கு. அந்த உணவு முறைகள்லையும் 100 பேருக்குன்னு சொல்லி ஹாஸ்டல்ல ஒரு கணக்கெழுதுறாங்கன்னு சொன்னா அங்கே மாணவர்கள் பயிலக்கூடிய மாணவர்கள், அங்கே தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் குறைந்து ஒரு 10 பேர் 15 பேர் தான் தங்குறாங்க. 3 மாதிரி அரசு விடுதிகள் இருக்கு, பள்ளியோட விடுதிகள். அந்த விடுதிகளை உடனடியா கவனத்தில் எடுத்துக்கிட்டு அங்க வார்டனை நியமிக்கணும். அது முறையா கண்காணிக்கப்படணும். எத்தனை மாணவர்கள் பயில்றாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் வழங்கப்படுகிறது அப்படின்றத நேரடியாக கவனம் எடுத்து கண்காணிக்கிறத நத்தம் பகுதி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். நத்தத்தில் இருக்க ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டலு, சென்ஸ் ஹாஸ்டலு, இது பூராமே ஒரு சுத்தம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது. பாத்ரூம் வசதி கிடையாது. ரெண்டாவது எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கட்டுப்பாடே இல்லை. அவங்க வாட்டுக்கு போகிறாங்க வர்றாங்க, யாருமே கண்டுக்கிறது இல்லை. அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு போதிய வசதிகள் கிடைக்கிறதா என்பது குறித்து நத்தம் பகுதி பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.